1 கப்பு தயிரை நம்ம வந்து மோராக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தயிரை மோராக்கியாச்சு. மோர் தாளிக்க கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலைங்க எடுத்தாச்சு. இது கூட பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இஞ்சி, கொத்தமல்லி கொஞ்சமாக தட்டி ரெண்டையுமே எடுத்து வச்சாச்சுங்க. இந்த கடுகு, உளுந்து, கருவேப்பிலையை இதோட போட்டுடணுங்க. இது கூட இந்த கருவேப்பிலையவும் போடணும். இது கூட பச்சை மிளகாயும் போடணுங்க. இது தாளிச்சாச்சுங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் இதை சேர்த்துடணும். இந்த இஞ்சி, கொத்தமல்லி இதையும் சேர்த்துடணுங்க. நல்லா கிளறி விட்டுறணுங்க. இவ்வளோதாங்க, மோர் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டில் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தாளிச்ச மோர். ட்ரை பண்ணி பாருங்கள்.